வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஒரு டீ டைம்ல உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குதா அப்படின்னா உடனே நீங்க வந்துட்டு இதை ஒரு 10-15 நிமிஷத்துல நீங்க செஞ்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டியா இருக்கும், கிறிஸ்பியா இருக்கும், சுட சுட சாப்பிட ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது ஆறுனா அவ்வளோ நல்லா இருக்காது, அதனால இதை சூடாக தான் சாப்பிடணும். சரி வாங்க இந்த டேஸ்டியான மேங்களூர் போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது மாதிரி கொஞ்சம் அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்பதான் வந்து மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நான் வந்துட்டு இதுல ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஒரு கப் மைதா இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு கொஞ்சம் புளிச்ச தயிர், இது கெட்டியா இருக்கு தயிர். இது கூட கொஞ்சம் தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. அது ரொம்ப கெட்டியா இருக்கு தயிர், அதனால தயிர் இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட என்னென்ன போட போறோம்னு நான் சொல்லிடுறேன். கொஞ்சமா மிளகு எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமா நறுக்குன கருவேப்பிலை, நல்லா பொடியா சாப் பண்ண இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா தேங்காய் இந்த மாதிரி சில்லு சில்லா நறுக்கி வச்சிருக்கேன் பொடியா. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி. இது வந்துட்டு சீரகம், ஒரு டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் இதுல சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துறேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சோடாப்பு சேர்த்திக்கலாம். இது வந்து குக்கிங் சோடா, நம்ம பஜ்ஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த சோடாப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். ஒரு வடை மாவு பதத்துக்கு. தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கோங்க. இதுல நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியா வரும் இந்த போண்டா. பாருங்க ரொம்ப கெட்டியா இருக்குது இந்த கன்சிஸ்டன்சி. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை தயிர் வந்துட்டு தண்ணியா இருந்துச்சுன்னா நீங்க தயிரே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க, இந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. நான் கெட்டி தயிர் யூஸ் பண்ணதுனால தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு போண்டா நல்ல கிறிஸ்பியா சூப்பரா வரும். கிட்டத்தட்ட நம்மளோட உளுந்து மாவோட கன்சிஸ்டன்சில இருக்கணும். நம்ம உளுந்து வடைக்கு அரைப்போம்ல உளுந்து, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும். இது விரலை வந்து இந்த மாதிரி அகலமா வச்சு நல்லா அப்படி பீட் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் இது இப்படியே ஊற விட்டுலாம். இது ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் நம்ம எப்படி போடலாம்னு பார்க்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் நம்மளோட மாவு வந்துட்டு ஊறி இருக்குது. நம்ம கலந்து வச்சது நல்லா ஊறிச்சு பாருங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடா இருக்கிற எண்ணெய், நம்ம டீப் ஃப்ரை பண்றதுக்காக எண்ணெய் சுட வச்சிருக்கேன். அந்த எண்ணெயில கொஞ்சமா இதுல விட்டுடலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா இன்னொரு வாட்டி நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த எண்ணெய் ஊத்துறதுனால நல்ல ஒரு கிறிஸ்மஸ் கொடுக்கும் இந்த போண்டாக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட மாவு ரெடியா இருக்குது. இப்போ இன்னொரு பக்கம் எண்ணெய் சூடாயிட்டு இருக்குது. இப்போ எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் சுட வச்சிருக்கேன் டீப் ஃப்ரை பண்றதுக்கு. இதுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு நிறைய எண்ணெய் விட்டுக்கோங்க, அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்துட்டு கரெக்டா வரும். நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன குட்டி குட்டி பால்ஸா போடலாம், ஏன்னா நம்ம சோடாப்ல போட்டுக்கனால இது கொஞ்சம் பெருசாயிடும் சீக்கிரமே. இந்த மாதிரி கிளி கிளி குட்டி குட்டி உருண்டைகளா போட்டுருங்க. இது வந்துட்டு பொரியும் போது டபுள் த சைஸ் ஆயிடும். இப்போ இந்த போண்டா வந்துட்டு நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு ஈவனா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை ஆக ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா அது நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ போண்டா வந்துட்டு நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதை எடுத்து டிஷ்யூ பேப்பர்ல வச்சிடலாம். இது அதிகம் எண்ணெய் எல்லாம் இழுக்காது. சூப்பரான முறு முறுன்னு இன்ஸ்டன்டா ஒரு போண்டா செம்ம டேஸ்டியா இருக்கும். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. குண்டு குண்டு முறு முறு மேங்களூர் போண்டா இப்போ இன்ஸ்டன்டா ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நீங்க ஒரு தண்ணி தேங்காய் சட்னியோட பரிமாறலாம், ரொம்பவே சூப்பரா இருக்கும். கூடவே சாம்பாரும் வந்துச்சுட்டா கேட்கவே வேணாம், செம்ம டேஸ்டியா இருக்கும். இது கண்டிப்பா இந்த மேங்களூர் போண்டாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.